ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸை தான் வந்து பார்க்க போறோம். இது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சித்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் குடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்யலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூஜை பண்ணுறப்போ தண்ணியில வந்து பூ போட்டு வைப்போம். பூ இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கங்கார் சந்தனம் வந்து எடுத்துருக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் வந்து சந்தனத்துக்கு பதிலா நறுமணமா இருக்கக்கூடிய பொருளை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஒரு மூடி அளவுக்கு நான் வந்துட்டு பன்னீர் வந்து எடுத்துக்கிறேன். பன்னீருக்கு பதிலா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கிறேன். அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி மேலாக்க வந்து நல்லா போட்டுக்கலாங்க. இது நல்ல ஒரு வாசனை குடிக்கக்கூடியது. நல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன் போய் நல்லா பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி கொடுக்கும். இப்போ இது கூடவே எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய 4 கிராம்பு தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதையுமே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் பூ இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். வீடு பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு நல்லா வாசமாக இருக்கும். இதை நம்ம பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம், அல்லது நம்ம வாசக்கால்லையும் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ வாசனை இருக்குங்க. ரொம்ப நல்லா கோவிலுக்கு போன ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்தோம்னா, அது மேலே மண் இருக்கும். அந்த தோலுமே வந்து சீவறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாரி எதுவும் இல்லாம நம்ம வீட்டிலேயே சூப்பரா ஈஸியான ஒரு டிப்ஸ் வந்து சொல்றேன் பாருங்க. ரோல் ஷீட்னு ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து லைட்டா வந்து மேலே தீத்தி கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு தோலுமே வந்து சூப்பரா வந்து கிளியர் ஆயிடும். அதில இருக்கிற மண்ணுமே வந்து கிளியர் ஆயிடும். இது நல்லா வந்து தேய்ச்சு கொடுத்துட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு தோல் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து உரிச்சு எடுத்துருங்க. இதுக்காக நம்ம தோலை வந்து உரிக்கணுன்ற அவசியம் இருக்காது. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பா அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மரில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பலாக்கொட்டை தாங்க. அந்த பலாக்கொட்டையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் நிறைய யூசஸ் இருக்குது. இப்போ என்ன செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு குக்கர் வந்து எடுத்துக்கிட்டு, அந்த பலாக்கொட்டையை 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வழவழத்தன்மை அதிகமாக இருக்கும். இதை வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, நம்ம இதை தண்ணி ஊற்றி 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அவிச்சு எடுக்க போகிறோம். இந்த பலாக்கொட்டையை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதை காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு அதாவது புளிக்குழம்பு, நண்டு குழம்பு, நம்ம எறா குழம்பு இந்த மாதிரி இப்போ வந்து காரக்குழம்புக்குலாம் ரொம்ப சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம அவிச்சும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க. உப்பு போட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை கருவாட்டு குழம்புக்கு போட்டோம் அப்படின்னா அதை விட சூப்பரமாக அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பலாக்கொட்டையை பார்த்துருந்தோம். இப்போ வந்து பலாக்காயில நான் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அந்த பொரியல் வந்துட்டு நம்ம கடாயிலே வந்து வைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து புள்ளி புள்ளியாக பூசணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடாயிலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறது ரொம்பவும் நல்லது. நமக்கு பாத்திரங்கள் ஒரு வேலையும் மிச்சமாகுங்க. கண்டிப்பாக அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்புலாம் வந்து வைப்போம். அந்த குழம்புல வந்து கொஞ்சம் கூடுதலா உப்பு வந்து ஆயிரும். அதுக்கு வந்து ஒரு 4 துண்டு வந்து உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, நல்லா அதில இருக்கிற உப்பு வந்து கரெக்ட்டா வந்து உறிஞ்சு கொடுத்துரும். நல்லா கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. குழம்புல வந்து உப்பு அதிகமா கரிக்காது. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழம்ப வந்து நல்லா திக்காவும் நமக்கு கிடைக்குங்க. ஒரு மூடி போட்டுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுட்டீங்க அப்படின்னா, சட்டுன்னு சீக்கிரமா வந்து வெந்துரும். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து நமக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போக்க வச்சுட்டு நம்ம வந்து குத்தி எடுக்க போறோம் பாருங்க. இந்த மாரி வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட குழம்புமே வந்து திக்கா இருக்கும். இந்த குழம்புல இருக்கிற உப்புமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வயிற்று புண் இருக்கா? அல்லது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கா? இது தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு, இது மறுநாள் காலையில வந்து நீங்க வெறும் வயித்துல எடுத்துக்கும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுக்கும். கண்டிப்பா இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உடலுக்கும் ரொம்ப குளிர்ச்சி குடுக்கும். நீங்க சாதம் வடிச்ச அந்த கஞ்சி தண்ணிய வந்து வேஸ்ட்டா ஊத்தாதீங்க. இதில கொஞ்சமா வந்து கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது தினமும் நம்ம வந்து குடிச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அதாவது நம்ம உடல்ல இருக்கிற ஹீட்ட வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். நமக்கு அந்த முடி கொட்டுற பிரச்சனை, அதாவது நமக்கு கண் எரிச்சல் இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நான் வந்து அந்த சாதம் வடிச்ச தண்ணியில உப்பு போட்டு கலக்கிட்டேன். இது வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஊத்திக்கிட்டேன். இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த வெந்தயத்தையுமே நான் வந்து சேர்த்து குடிக்க போறேன். இந்த மாரி குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு வயிற்று புண் அதாவது நமக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்தா கூட இது வந்து ரொம்ப வந்து கிளியர் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து வேக வச்ச முட்டைய வந்து நம்ம உரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து உடைஞ்சு வரும். அதாவது நம்ம எப்படி அழகா ஷேப்பா வந்து அழகா வந்து சட்டுன்னு வந்து ஒரு செகண்ட்லேயே உரிக்கலான்றத நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த முட்டை வந்து எப்படி வேக வைக்கலான்றது வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு மூடி அளவுக்கு நீங்க வந்துட்டு வினிகர் வந்து சேர்த்துட்டு வேக வச்சீங்க அப்படின்னா, அந்த முட்டை வந்து கிராக் ஆகாது. நல்லா சூப்பரா நீட்டா வந்து உரிச்சு எடுத்துலாம். சீக்கிரமா வந்து வெந்து வந்துருங்க. இப்போ வந்து பாக்ஸ்ல வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வந்து இந்த மாரி நல்லா குலுக்கி விட்டோம் அப்படின்னா, அந்த முட்டை ஓடெல்லாம் உள்ளேயே வந்து நல்லா உடைஞ்சிட்டு நல்லா அழகா வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. 10 முட்டையா இருந்தாலும் பக்காவா ஈஸியா வந்து உரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம உரிக்கிறதுக்குமே ரொம்ப வசதியா இருக்கு. நீங்க அவசரத்துக்கு இந்த மாரி வந்து டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
மறக்காமல் நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.